This is my opinion, my point. Struggle எல்லாம் தாண்டி அங்க இல்ல நான் இருக்கிறதுனால வாய்ப்பு ஆக்சுவலா நான் அதுவும் பார்க்கல சார். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் காமன் மேனோட டே 4 முடிஞ்சிருச்சுங்க. இந்த டே 4 பொறுத்த வரைக்கும் 10 பேர் வந்தாங்க. அந்த 10 பேர்ல 3 பேரை ரிஜெக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி 6 பேரை ஆன் ஹோல்டுல போட்டுட்டாங்க. ஒரே ஒருத்தங்களை மட்டும் தான், மொத்தத்துக்கு ஒரே ஒருத்தங்களை மட்டும் தான் செலக்ட் பண்ணாங்க. இதுல 2 பேர்ல ஒருத்தங்க தான் செலக்டட். அது யாருன்றத என்னால ஏத்துக்கவே முடியலங்க. இவங்களை செலக்ட் பண்ணதை என்னால ஏத்துக்கவே முடியல. நிறைய பேர் ஆன் ஹோல்டுல போட்டாங்க. அதுல கூட சிலர் நல்ல டேலண்ட் உடையவங்க தான். ஆனா ஆன் ஹோல்டுல போட்டது கூட எனக்கு தப்பா தெரியல. ஆனா இந்த 2 பேர்ல ஒருத்தரை செலக்ட் பண்ணாங்கல்ல, இதை சத்தியமா என்னால ஏத்துக்கவே முடியல. ஃபுல் எபிசோட பார்த்தவங்க நீங்க அதை எப்படி பார்த்தீங்க, உங்களுக்கு ஓகேவா தான் பட்டதா அப்படின்றத கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இந்த நாள் டே 4 பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்தாங்கன்றதை இதுக்கு முன்னாடி நான் வீடியோவா போட்டிருக்கேன். அவங்க கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க, அவங்க என்ன பதில் சொன்னாங்க, இது எல்லாத்தையும் தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோலாம் பாருங்க. இதை தாண்டி இவங்களை பொறுத்த வரைக்கும் 9th 10th வந்தாங்க. இந்த பையனோட பேரு கவின் நிலவன் அப்படின்றதுங்க. அதே மாதிரி இந்த லேடியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா வேலண்டினா அப்படின்றது. இந்த காமன் மேனுக்கு வரவங்களுக்கு அடிப்படையா என்ன தகுதி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது பார்த்துட்டு இருக்க உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் என்ன நினைப்பீங்க? சோஷியல் மீடியாவில் ஏற்கனவே பெரிய பிரபலமாக இருக்கக்கூடாது, அவங்க ஒரு நார்மல் ஆளாக இருக்கணும். இதை தாண்டி பிக் பாஸை பற்றின ஒரு புரிதல் அவங்களுக்கு இருக்கணும். ஏன்னா பிக் பாஸை ரசித்தவங்களால் தான் பிக் பாஸில் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா வந்து இது வரைக்கும் நான் எந்த ஒரு சீசனும் பார்க்கல, ஆனால் நான் பிக் பாஸுக்கு போகணும்னு யாராவது நினைப்பாங்களா? அப்படி நினச்சா அது சரியா இருக்குமா? சரியா இருக்காது இல்லை. ஆனால் இந்த திவ்யான்றவங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி பிக் பாஸில் எந்த ஒரு சீசனையும் பார்த்தது இல்லையா, அந்த விஷயத்த சாதாரணமாக சொல்கிறாங்கங்க. அதே மாதிரி இந்த பையனை பொறுத்த வரைக்கும் இவனோட வேலையை பற்றிலாம் சொல்கிறான். ஜட்ஜஸ் இவங்க 2 பேர்கிட்டயும் ஒரு யுக்தியை கையாண்டாங்க. அது என்னன்னா, நமக்குள்ள பேசிக்கவே கூடாது. 3 பேருமே பேசாம அமைதியா இருக்காங்க, எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. இவங்க 2 பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க, என்னடா இவங்க அமைதியா இருக்காங்க, ஒருவேளை நம்மளே தான் நம்மளை பத்தி பேசிக்கணும் போல அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, முதல்ல அந்த பையனோட பேர் என்ன சொன்னேன், அந்த பையன் பேர் வந்து கவின் நிலவன் அப்படின்றது. அந்த பையனே அவனோட வேலையை பத்திலாம் சொல்றான். அவன் வந்து எம்சின்ற மாதிரிலாம் சொல்றான். இதை தாண்டி அவன் என்னெல்லாம் இது வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கான்றதை பத்திலாம் சொல்றான். சரி நம்மளே தான் பேசிக்கணும்ன்ற மாதிரி திவ்யான்ற இவங்களுமே ஒரு ஸ்டேஜில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம அமைதியா இருந்தா இவங்க பாட்டுக்கு இன்ட்ரோ தான் கொடுத்துட்டு இருப்பாங்க, நம்ம பேசி தான் ஆகணும்ன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எதுக்காக வரணும்னு நினைச்சீங்க, பிக் பாஸ்லாம் பார்த்திருக்கீங்களான்னு கேட்கும்போது இந்த திவ்யான்றவங்க சட்டுன்னு நான் பிக் பாஸே பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்கங்க. ஏதோ ஒரு சீசன் 2 சீசன் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் எல்லா சீசனையும் பார்த்துக்க முடியாது. நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா சீசனையும் ஃபுல்லா பார்த்துருக்கேன். செகண்ட் சீசன் மட்டும் ரொம்ப ரொம்ப மொக்கையான சீசனுங்க. என்ன கேட்டால் செகண்ட் சீசன் தான் ரொம்ப ஒஸ்ட் சீசன். அந்த மகத்தெல்லாம் வருவார் பார்த்தீங்களா, மகத்தி யாஷிகாலாம் வருவாங்கல்ல, அதில் மட்டும்தான் சில எபிசோட நான் பார்க்கல. ஸோ மற்றபடி எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தர் சில சீசனையே பார்க்காம இருந்திருப்பாங்க, அப்படிலாம் கூட இருக்கும். ஆனால் இந்த லேடி மொத்தத்துக்கு பிக் பாஸையே பார்த்தது இல்லையா. உடனே ராஜு ஒரு கேள்வி கேட்குறாரு, ஓஹோ அப்போ பிக் பாஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தது இல்லை, தப்பி தவிர இந்த காமன் மேன் ஆடை மட்டும் பார்த்துட்டு அப்ளை பண்ணிட்டீங்களான்னு கேட்டோன்னே அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார் நான் காமன் மேன் ஆடை கூட பார்க்கலன்றாங்க. அப்புறம் எப்படிங்க தெரியும்னு கேட்கும்போது என்னை சுற்றி இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பிக் பாஸ்க்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அதனால வரலான்னு முடிவு பண்ணிட்டோன்னே. அப்போ சுற்றி இருக்கவங்க சொல்லி வந்தீங்க, நீங்களா வரல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் நானாக வரணும்னு நினச்சேன். காரணம் என்னன்னா லேடிஸ்க்கு பிரதிநிதியாக இருக்கணும். அதாவது இப்போ நான் வந்து ஏதாவது அச்சீவ் பண்ணனா அந்த லேடிஸுங்களுக்கு ஒரு அடுத்தடுத்த இதில் வாய்ப்பு கிடைக்கும்ல, ஒரு ஹைலைட்டாக பார்ப்பாங்கல்லன்ற மாதிரி அப்படி ஒன்று பேசும்போது ஆரி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விக்டிம் கார்டு மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணுறீங்களா, அது லேடிஸ்க்காக நான் வரேன் அப்படின்ற மாதிரி கொண்டு வரீங்களான்னு போது, சேச்சா அப்படிலாம் கொண்டு வரல சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக மொத்தத்தில் யோசிச்சுக்கோங்க, பிக் பாஸ் பத்தி எதுவுமே உங்களுக்கு தெரியல. பிக் பாஸ்ல எப்படிலாம் டாஸ்க் இருக்கும் எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க. அவங்க பேசுறதுலயும் அது தெரியுது. நான் பிக் பாஸ்ல போய் என்னை பத்தி நான் அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசுவேன் கீசுவேன்றாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எங்க ஃப்ரெண்ட்லியா பேசுறது, எல்லாம் அடிச்சுக்கிட்டு நாரிக்கிட்டு கிடக்கணும். அது எதுவுமே உங்களுக்கு தெரியாம சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்களேன், இவங்களை செலக்ட் பண்ண தோணுமா? பிக் பாஸே பார்த்தது இல்லை, இவங்களை எப்படி நம்ம செலக்ட் பண்றதுன்னு தோணும்ல. ஆனா இவங்களுக்கு பிக் பாஸ் கேமை புரிய வச்சுட்டு இருக்காங்க. 3-4 ஜட்ஜஸும் உட்காந்து பிக் பாஸ் கேமை உங்களுக்கு புரிய வச்சிட்டு இருக்காங்க. இன்னொன்னு அந்த பையன் கிட்ட வந்து நீ டாக் மாதிரி பண்ணுன்னு சொல்றாங்க, அதாவது ரோபோட்டிக் டாக் மாதிரி பண்ணணும்னா சட்டுன்னு அந்த பையன் வந்து முட்டி போட்டு உட்காந்துடுறாங்க டாக் மாதிரி. இப்போ நீங்க அந்த பையன் வந்து டாகா மாறிட்டான்ல, நீங்க அந்த டாகை கண்ட்ரோல் பண்ணுங்க, நீங்க தான் பாஸ், கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு இந்த லேடி கிட்ட சொல்றாங்க. இந்த லேடி என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை சார், வேற ஏதாவது சொல்லுங்கன்ட்டாங்க. என்னது உடன்பாடு இல்லையா? எங்க பிக் பாஸுக்குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் வருங்க, நீங்க அதை புரிஞ்சுக்காம இருக்கீங்க பாருங்க, புரிஞ்சுக்கோங்கன்னு ஓகே சார் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் அந்த டாஸ்க்கை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலாக வந்து பிக் பாஸ் டீம் என்ன ஐடியாவில் இருக்காங்கன்னு தெரியல. எல்லாத்துலேயும் டாஸ்க் ஸ்பாய்லராக இருப்பாங்கல்ல ஒருத்தங்க. இப்போ எல்லா சீசன்லேயும் ஒரு டாஸ்க் ஸ்பாய்லர் இருப்பாங்க. எந்த டாஸ்க்கை சொன்னாலும் இது எனக்கு செட் ஆகாது, அது செட் ஆகாதுன்னு பிரச்சனை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிக்கு இவங்க யூஸ் ஆவாங்கன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. இவங்களை சட்டுன்னு செலக்ட் பண்ணிட்டாங்கங்க. அந்த பையன் யோசிச்சிருப்பான், அட பாவீங்களா நான் நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் பண்ணனேடா, என்ன செலக்ட் பண்ணாமல் அவங்கள செலக்ட் பண்ணிட்டீங்களேன்னு யோசிச்சிருப்பாங்க. எனக்கு செலக்ட் பண்ணதில் உடன்பாடே இல்லை. பார்த்தவங்க சொல்லுங்கள், ஃபுல் எபிசோட பார்த்தவங்க இவங்களை செலக்ட் பண்ணது கரெக்டானு சொல்லுங்கள்.